ஹாய், வெல்கம் டு நேச்சர்பாய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மரங்களை வந்து எப்படி தொட்டியில் இந்த மாதிரி போன்சாயாக மாற்றுறது அப்படின்ற ஒரு டெக்னிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் மாதிரி இந்த ஷேப்புக்கு எப்படி கொண்டு வருது இந்த போன்சாய் மரங்களை அப்படின்றதும், ஸோ இந்த போன்சாய்னா என்ன அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இது வந்து ஒரு போன்சாய் மரமாக்கியிருக்கேன் நான். இது வந்து 1 இயராக க்ரியேட் பண்ணது. ஸோ போன்சாய் அப்படின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பேர்டு. இந்த கலை எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான். ஸோ சைனாவில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜப்பான்லேருந்து உலகம் பூரா பரவியனால போன்சாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போன்சாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரே பிளான்டிங் தான் அர்த்தம். இந்த போன்சாயோட பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன்சாய் வளர்க்குறது வந்து ஒரு செல்லப்பிராணி நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ போன்சாய் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்த போன்சாய் வளர்க்குறனால உங்களுக்கு வந்து பொதுவாக மரங்கள் மீது நிறைய ஆர்வம் வரும். வெளியே நிறைய மரங்கள் வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதை விட இது பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பல தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போக முடியும். இது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 5000 வருடம் பழமையான மரங்கள் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இதை வந்து பல தலைமுறைகள் எடுத்துகிட்டு போய் 500 வருடங்கள் 600 வருடங்கள் பழமையான மரங்களாக நம்ம கொண்டு வரணுன்றது என்னோடய ஆசை. முதல்ல இந்த மரக்கன்றுகளை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் வாங்கலாம். நான் வந்து இதை நர்சரியில் வாங்கலை. வீட்டு முன்னாடியே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அங்கங்கே முளைச்சிருக்கும். காம்பவுண்ட் சோரில், வீடுகளில், டிச்சுகளில் எல்லா இடத்துலையுமே இது முளைச்சிருக்கும். அது தேவையில்லாமல் சொல்லி பிடுங்கி போட்டுருவாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் வளர்த்தது தான் இது எல்லாமே. முதல்ல வந்து எந்த மாதிரியான மரங்கள் நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அரச மரத்தை தான் போன்சாயை பண்ணியிருக்கேன். இது மாதிரி சின்ன கன்றை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை ஒரு தொட்டியில் வச்சு அது நல்லா வளர்கிற வரையும் வெயிட் பண்ணணும். எடுத்த உடனேவே அது போன்சாயாக வராது. ஷேப் வர்றதுக்கே ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிரும். அதனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணோம். முதல்ல வந்து அந்த தொட்டிலேயே நல்லா வளர்கிற அளவுக்கு அதை விட்டுறணும். நம்ம எந்த உயரம் வரையும் வேணுமோ அந்த உயரம் வரைக்கும் வர்ற மாதிரி விட்டு அதை வளர்க்கணும். வந்து இந்த மாதிரி மரங்களில் வந்து பிரான்ச்சஸ் உருவாக்கணும். அதாவது இந்த செடிகள்லாம் உயரமாக அப்படி வளர்ந்து வரும். எந்த உயரம் வேணுமோ அந்த உயரத்தை நிறுத்துகிற மாதிரி டாப்பில் அப்படியே நேராக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் அடுத்த பிரான்ச்சஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த பிரான்ச்சஸுமே நீங்கள் எந்த ஷேப்பில் எப்படி வளையணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு, கட்டு கம்பி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு நல்லா வளைச்சி எந்த மாதிரி பிரான்ச்சஸ் வளைஞ்சு வேணுமோ அந்த மாதிரி அதை வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள் அந்த கம்பியிலே இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்துட்டால் அந்த ஷேப்பில் அப்படியே நின்றும். அந்த ஷேப்பில் இருக்கும்போதே இலைகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். திரும்ப இலைகள்லேருந்து திரும்ப தளர்ச்சி அதிகமான பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். அதில் வளர்ந்து வர ஒரு 2-3 மாதங்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் முதல்ல ஷேப்பிங்கும் பிரான்ச்சஸும் இந்த மாதிரி கொண்டு வரணும் நம்ம. அடுத்தது வந்து இதுக்கு என்ன மாதிரியான பாட்டிங் சாயில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% கோகோபிட்டும் 50% கார்டன் சாயிலும் சேர்த்துக்கணும். கோகோபிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லது. ஏன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். கன்றுலேருந்து வளர்க்குறனால கம்போஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும். நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். ஸோ கம்போஸ்ட் அப்பப்போ கொடுக்குறதும் நல்லது. நீங்கள் பார்க்குறது வந்து அடினியம் பிளான்ட்டு, அது ஒரு போன்சாய். ஸோ விலை கூட ரொம்ப சீப்பாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் ஒரு போன்சாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிளான்ட் வாங்கி வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் கொஞ்சம் டாப் சாயிலில் ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஃபிஷ் அமீனோ கம்போஸ்ட் கொஞ்சம் கொடுத்ததுமே ஒரு 15 டேஸ்லேயே நல்ல இலையெல்லாம் தள்ளிட்டு வந்துருச்சு. அதுவும் நான் காட்டுறேன். நீங்கள் எப்பப்போ 15 டேஸ் ஒரு கம்போஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லா க்ரோத் இருக்கும். இதுக்கு வாட்டரிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மண் வந்து ட்ரை ஆக தான் ஊற்றணும். ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அந்த சாயிலில் காஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஊற்றுங்க. ரொம்ப சதுன்னு இருக்கக்கூடாது. வேர்கள் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு அந்த சாயில் வந்து நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருக்கணும். திரும்ப வாட்டர் பண்ணணும். அதுதான் கான்செப்ட்டு. போன்சாயிலே ரொம்ப முக்கியமான டெக்னிக் வந்து இந்த ரீபாட்டிங்கும் ரூட்ஸ் ட்ரிம்மிங்கும் தான். முதல்ல நான் சாயில் போடும்போது கொஞ்சம் கோகோபிட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து நல்லா விட்டு வளரும், நல்லா தடிமனாகும். ஸோ நீங்கள் தேவையில்லாத ரூட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் ரைஸ் பண்ணி சாயில் போட்டு மூடி வைக்கும்போது தான் கொஞ்சம் நேச்சர் லுக் கொடுக்கும். அது மண்ணுக்குள்ளே இருக்க வேர் வந்து இன்னும் நல்லா தடிமனாகும். அதை நம்ம உயர்த்த அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கீழே இருக்க வேரை கட் பண்ணி வைக்க ட்ரீ மாதிரியான ஒரு தடிமனான ஷேப்க்கு வந்துடும். நீங்கள் பாட்டு பெருசு பண்ண ட்ரீயோட சைஸும் பெருசாகும். டெப்த்தை குறைச்சிட்டு லென்த்தில் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். கொஞ்சம் வருடங்கள் ஆனதும் நல்ல ஒரு மரம் மாதிரியான ஷேப் வந்ததும் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு தண்ணி அப்புறம் கம்போஸ்ட் உரங்கள் கொடுத்து அதை நல்லபடியாக பாதுகாத்து வளர்த்தோன்னா
பல வருடங்கள் நம்மளால் வளர்க்க முடியும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ரூட்ஸை கட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேயில் மாற்றிட்டீங்க அப்படின்னா திரும்ப 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு நல்ல போன்சாய் மரமாக நம்மளால் பண்ண முடியும். கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளான்ட் வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா அப்படி கிடைக்கும். இப்போ போன்சாய் மரங்களோட விலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 5000 வரைக்கும் நம்ம சாதாரணமாக கடைகளில் கிடைக்கும். அதுக்கு மேலேயும் நிறைய பணி கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு 60,000 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேலேயும் கூட இருக்குது. பேசிக்கலாக வந்து எத்தனை வருஷம் மரம் அப்படின்றது தான் கணக்கு. பொதுவாக வந்து இது ஒரு கலைன்னு தான் சொல்லணும், ஆர்ட்டை. பொறுமையாக இந்த மரத்தை வந்து எவ்வளோ அழகாக ஷேப்பில் கொண்டு வரீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த போன்சாய் மரம். உங்களுக்கு போன்சாய் வளர்க்கணுன்ற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.